இது வந்து நியூஸோட ஹை அண்ட் லோ. ப்ரைஸ் வந்து நியூஸோட லோ எடுத்து நியூஸோட ஹையை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கிரியேட் பண்ண ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸை எடுக்கும். ஸோ அதனால இந்த ஹைஸை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சிருப்போம். ஓகேவா? இது என்னது? இங்கே தான் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் திஸ் ப்ரைஸ் கோ அண்ட் ரீச் திஸ். ஓகே, யா, இங்கே சொன்னது தான் அதே தான். இங்கே என்ன பண்ணியிருக்கு? என்னது? நியூஸ் லோ. ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? இங்கே ஈக்குவல் லோஸ். ஈக்குவல் லோஸை நேராக இழுத்து விடு. இங்கேயும் ஈக்குவல் லோஸ் நேராக இழுத்து விடு. ஈக்குவல் லோஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி இங்கே ட்ரேட் பண்ணவங்களும் சரி, ஈக்குவல் இங்கே கீழே இருக்க ஈக்குவல் லோஸை மதித்து மேலே போகுதுன்னு நினச்சி பை பண்ணவங்களும் சரி, ஃபுல்லாக ட்ராப்டு. பை பண்ணவனுக்கும் எஸ்எல். ஓகேவா? பிரேக் அவுட் அப்படின்னு செல் பண்ணவங்களுக்கு ஓகே. பட் எஸ்எல் இந்த ஹை அண்ட் 1:2 ஹவர்னு இந்த லோவுக்கு கீழே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது ட்ராப்டு. ஓகேவா? ஃபுல்லி ட்ராப்டு. ஆஃப்டர் டேக்கிங் திஸ் நியூஸ் லோ, ஓகே, இந்த இடத்துல லிக்விடிட்டி பில்ட் ஆயிடுச்சு. லிக்விடிட்டி பில்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் காட் ரிவர்ஸ்டு. ட்ரான் லிக்விடிட்டி இதுதான். ஸ்மூத்தாக போய் அடிச்சிருக்கா. அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ தான். நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா லிக்விடிட்டி வரணும். அண்ட் ஒன் அண்ட் லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம்பிள், கோல்டு 30 மினிட் சார்ட். ஸோ இங்கே கண்ணுக்கு தெளிவாக தெரியறது என்னது? தீஸ் க்ளீன் ஹைஸ், ஓகேவா, தீஸ் க்ளீன் லோஸ். இது வந்து என்ன பண்ணிருக்கு? இந்த லோஸ் தட்டிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலி ட்ரான் லிக்விடிட்டியாக இருக்கும். ஓகேவா? ட்ரான் லிக்விடிட்டி. வை? பிகாஸ் ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து தான் கீழே விழுந்துகிட்டு இருக்குது. இங்கேயும் இங்கே ஒரு ஈக்குவல் லோஸ், ஈக்குவல் ஹைஸ், ஈக்குவல் ஹைஸ். ஸோ இந்த ஹையை இந்த ஹை எடுக்கலை, இந்த ஹை எடுக்கலை. ஸோ ஃபுல்லாக எல்ஆர் ஆர்எல்ஸ் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஸோ தட்ஸ் இட். இப்படி பார்த்தா இங்கே பார்க்குறவங்களும் ட்ரெண்ட் லைன் போடுறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடுவாங்க. அதனால ட்ரெண்ட் லைன். ஸோ இங்கேயும் ட்ரெண்ட் லைன். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது இருக்கா? ஸோ இந்த இடத்துல பாரு ஒரு 3-4 கேண்டில் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கா. 30 மினிட் கேண்டில் அப்படிங்கிறனால எத்தனை கேண்டில்னு பாரு. இவ்வளோ கிளியராக இருக்குப்பா. நல்லா இருக்குது. இங்கே என்ன நடந்திருக்கு? 30 மினிட் அப்படின்னா 30, 60, கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகிருக்கு. இது வந்து என்னது? ரீட்டெயிலாக இருக்குது. ப்ரைஸ் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸு, கீழே சப்போர்ட்டு. கீழே அடிச்சு என்ன பண்ணியிருக்கு? கீழே அடிச்சு கீழே போக மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹையர், இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம் போய்க்கணும். லோவர் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குது? பிரேக் அவுட் அப்படின்னு பிரேக் அவுட் ரேட்ஸ், இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ரேட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? செல் பண்ணியிருப்பாங்க. ப்ரைஸ் மேலே போயிருச்சா? ஸோ தட்ஸ் இப்படி ட்ராப் பண்ணுச்சு. ஸோ ஆஃப்டர் ட்ராப்டு த ரீட்டைலர்ஸ், ஓகேவா, ஆஃப்டர் ட்ராப்டு த ரீட்டைலர்ஸ் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? இந்த ட்ரான் லிக்விடிட்டி போயிருக்கு. நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்த இடத்துல ஒரு செல் சைடு எடுத்துகிட்டு தான் போயிருக்கு. ஸோ யூ கான் இங்கே பாரு, இது ட்ரான் லிக்விடிட்டி. ஓகே, யா, ட்ரான் லிக்விடிட்டி. இது ஃபுல்லாக என்னது? எல்ஆர். இங்கே என்ன இருக்கு? ஈக்குவல் ஹைஸ். ஸோ தென் இங்கே பாரு, ப்ரீவியஸ் வீக் லோ தட்டினது என்னது? ப்ரீவியஸ் வீக் லோ. இட்ஸ் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறதான்னு சொன்னா. ஸோ தட்ஸ் இட். ஆஃப்டர் திஸ் இங்கே ஒரு செல் சைடை தட்டி நம்மளுக்கு இங்கே என்ட்ரி கொடுத்துருது. ஓகேவா? சம் பீப்புள் இந்த ப்ரீவியஸ் வீக் தட்டின உடனே இந்த இடத்துல என்ன நினைப்பீங்க? சம் பீப்புளுக்கு நம்பிக்கை வந்திருக்காது. ஓகேவா? என்ட்ரி எடுக்கிறதுக்கே போகுமா போகாதான்ட்டு இங்கே எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு ஆஃப்டர் திஸ் இந்த எஃபிஜி என்ட்ரி எடுத்திருந்தாலும் எடுத்துருக்கலாம், இல்லை செல் சைடு எடுத்ததுக்கு அப்புறமா எடுத்துருக்கலாம். ஸோ தட் இஸ் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கொடுத்துட்டு தான் போயிருக்கு ப்ரைஸ். ஓகே கைஸ். ஸோ லிக்விடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? லிக்விடிட்டி இஸ் நாட் அபவுட் ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகே, இங்கே ஐசிட்டில் ஓகேவா? ஓகே, ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஹைஸ் அண்ட் லோஸ் இல்லை. ஓகேவா? லிக்விடிட்டி இஸ் not about highs
அண்ட் லோஸ். ஓகேவா? நீங்க எங்க படிச்சிருந்தாலும் சரி, ஃபுல்லா சொல்லிக் கொடுத்ததே எனக்கு அதான் ப்ரோ சொல்லிக் கொடுத்தாங்க. லிக்விடிட்டினா ஹை லோ ப்ரோ. அதுக்கு மேல என்ன ப்ரோ இருக்கு? லிக்விடிட்டி இஸ் நாட் அபவுட் ஹைஸ் அண்ட் லோஸ். லிக்விடிட்டி இஸ் how many traders are trapped. How many traders got trapped. ஓகேவா? இதுதான் லிக்விடிட்டி. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். லிக்விடிட்டி அப்படிங்கிறது, ஆனால் ப்ரோ லிக்விடிட்டின்னு என்ன சொன்னீங்க? ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ, ப்ரீவியஸ் செஷன் ஹை அண்ட் லோ, ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் லோ, அண்டு என்ன சொல்கிறது, ஸ்விங் ஹை அண்ட் லோ, இதெல்லாம் தான் ப்ரோ லிக்விடிட்டி. நீங்கள் அங்கே தான் ஸ்டாப்ஸ் இருக்கும் அப்படி இப்படி நீங்கள் அப்படின்னா, யா இட்ஸ் அபவுட் லிக்விடிட்டிஸ். ஹை எடுத்தால் லோக்கு போகும். ஒய் பிகாஸ் அங்கே ஸ்டாப் ஆர்டர் இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே அந்த ஸ்டாப் ஆர்டரை எடுக்கிற இடத்துல ப்ரைஸ் வந்து கன்சால்டேஷன் ஆர் எல்ஸ் லிக்விடிட்டி பில்ட் பண்ணியிருக்கணும். கன்சால்டேஷனும் லிக்விடிட்டி பில்டிங் தான். ஓகேவா? இது என்னது? கன்சால்டேஷன் இஸ் லிக்விடிட்டி பில்டிங். கன்சால்டேஷனும் லிக்விடிட்டி பில்டிங் தான். ஆர் எல்ஸ் ஒரே பக்கமாக ப்ரைஸ் நாட் லைக்லி டு மூவ் அப்படிங்கிற மாதிரி சின்ன கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தனா என்ன ஆகும்னா, ஒரு பாக்ஸுக்குள்ளே இது ஃபுல் ப்ரைஸையும் அடக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் லிக்விடிட்டி பில்டிங். ப்ரைஸ் லிக்விடிட்டி பில்டு பண்ணாமல் நெக்ஸ்ட் மூமெண்ட் கொடுக்காது. எப்பயுமே நீ என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வைக்க வேண்டியது, யார் ட்ராப் ஆயிருக்கா அப்படின்னு நீ பார்க்கலன்னா நீ தான் ட்ராப் ஆவ. ஹூ காட் ட்ராப்டு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் என்ட்ரி எடுத்தனா நீ ட்ராப் ஆவ. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இவ்வளோதான் லிக்விடிட்டி. ஓகேவா? வாட் இஸ் லிக்விடிட்டினா, ஹைஸ் அண்ட் லோஸ் இஸ் நாட் லிக்விடிட்டி. ஹவு மெனி ட்ரேடர் காட் ட்ராப்டு இஸ் தி லிக்விடிட்டி. அண்டர்ஸ்டாண்ட் தட். புரிஞ்சுக்கோ. ஓகேவா? சார்ட்டில் நீ இனிமேல் போய் தேட வேண்டியது, ஒவ்வொரு லிக்விடிட்டியும் எடுத்தோடனே ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கா அப்படின்னு நீ தேடக்கூடாது. இது ஹையு, இது லோ. ஓகேவா? நீ தேடுறது என்ன பண்ணுவ அப்படின்னா, இத்தனை நாளாக தேடினது இந்த ஹையு. ஓகேவா? இந்த லோ, இந்த ஹையு, இந்த லோ கோடை போட்டு வச்சுக்குவ. இப்படி கோடை போட்டு வச்சுட்டு தேடுவ. ப்ரைஸ் வந்து ஹை எடுத்துருச்சா, எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சா, கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சா, அட்ராஸ் இல்லை அப்படின்ப. நோ, அது இல்லை, அது இல்லவே இல்லை. ஓகேவா? இங்கேருந்து நீ இப்படி கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு செல்டிப்ப. இது தவறான செயல். இது வந்து ஆக்சுவலான லிக்விடிட்டி இல்லை. ஆக்சுவலான லிக்விடிட்டி இங்கே ஒரு லிக்விடிட்டின்னு சொல்கிறோம் இல்லை. ஓகேவா? இங்கே இதுதான் லிக்விடிட்டி எடுத்தா ரிவர்ஸ் ஆகும்னு சொல்கிறோம் இல்லை. அந்த லிக்விடிட்டியை ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய ரீட்டைலரை உள்ள கொண்டு வந்திருக்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? ப்ரைஸ் இந்த இடத்துல லைக்லி டு கன்சால்டேட் ஆர்எல்ஸ் எல்ஆர் வச்சிருக்கலாம். இந்த இடத்துல ஏதோ ஒரு டைப் ஆஃப் ட்ரேடர்ஸை உள்ள கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் விஷயம். இந்த இடம் இருக்குல்ல, இங்க யார் ட்ராப் ஆயிருக்கா, அதுதான் லிக்விடிட்டி. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது இந்த ஒரு விஷயத்த நீ திரும்பி யோசிக்கணும். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரிஞ்சதுன்னா உன்னோட என்ட்ரி பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.